தூத்துக்குடி நாட்டார்குளம் பகுதியில் உள்ள வாய்க்காலம் பாலம் உரிய திட்டமிடல் இன்றி கட்டப்பட்டுள்ளதால் விபத்து அபாயம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு பெய்த மழை வெள்ளத்தால் பாசன குளங்கள் மற்றும் வாய்க்கால்களில் உடைப்பு ஏற்பட்டது. குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் புகுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தியது. இந்நிலையில் நாட்டார்குளம் பகுதியில் உள்ள வாய்க்கால் பாலம் எந்தவித சேதமுமின்றி இருந்துள்ளது. இதனை இடித்துவிட்டு புதிதாக கட்டுவதற்கான பணிகளை கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு நீர்வளத்துறையினர் தொடங்கியுள்ளனர். மேலும் பாலம் சீரமைப்பு பணியின் போது வாய்க்காலில் இருந்த குண்டு கற்களாலான தடுப்பு சுவர்களை எவ்வித தேவையும் இடித்து அகற்றியுள்ளனர். இதற்கு அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் புதிதாக கட்டித்தருவோம் என்று உறுதியளித்துள்ளனர். முந்திருந்த பாலம் நல்லா இருந்துச்சு, நல்லா போக வர வசதியாகவும் இருந்தது. இப்போ போட்டிருக்காங்க பாலம் ஏதோ சரியில்லை, கொஞ்சம் அரிப்பு ஏற்படுது தண்ணி வந்ததும். அப்புறம் ஏறுறதுக்கு வைக்க ரொம்ப சங்கடமாக இருக்குது, இறங்குறதுக்கும் சங்கடமாக இருக்குது. 2 ஆள் இருந்தால் தான் தள்ள வேண்டியிருக்கு, தனிமையில் வர முடியல போக முடியல. பாலம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஒரு வயசானவங்க, ஒரு ஊனமுற்றவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்களாம் கண்டிப்பாக அந்த பாலத்தில் அவங்க ஒரு 2 வீலர்லேயே எதுவுமே கண்டிப்பாக வர முடியாது. இப்போ அந்த தடுப்பு சுவருக்கு பதிலாக கரம்ப மண்ணை கொண்டு போய் அணைச்சி வச்சுட்டு போயிருக்காங்க. கரம்ப மண் இப்போவே லீக் ஆகிட்டு இருக்கு. நான் வருங்காலத்தில் அடுத்து வடகிழக்கு பருவமழை உருவாகும் போது இங்கே ஏற்கனவே பெரிய அளவில் தண்ணி வரும்போது 2 பக்கமும் தண்ணி அடிச்சுட்டு போகும். கண்டிப்பாக ஒரு பெரிய சேதாரம் வரும். முறையான திட்டமிடல் இல்லாமல் பாதிப்பை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்ட பாலத்தினை மாவட்ட நிர்வாகத்தினர் நேரில் ஆய்வு செய்து தவறு இழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாலத்தை உரிய முறையில் சீரமைத்து தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் தினகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.